சஞ்சு வந்து ரொம்ப நம்மலாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளோ அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிருக்காரா? அதுவும் எந்த மாரி சமயத்தில போயிருக்காரேன்னு. போன வேர்ல்ட் கப்ல சஞ்சு டீம்ல இருந்தாரு. ம். ஒரு மேட்ச் கூட அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. குடுக்கல. ஓகே. இந்த மேட்ச்லயும் டீம்ல ஸ்குவாட்ல இருக்காரு. பட் சான்ஸ் குடுக்கும்போது ஃபெயில் ஆறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு 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 துரதிர்ஷ்டம் அவருக்கு. இந்த மாரி இருக்கு. தொரத்தி தொரத்தி அடிக்குதே! அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, போன மேட்ச்சு கொஞ்சம் அப்படி உயிர் காமிச்சாரு. அ கொஞ்சம் ஒரு 2 கடந்த 2 மேட்சா ஒரு 15, 20, 24ங்கிறத அடிச்சு, நான் இன்னும் ஃபுல்லா போலப்பா, இருக்கேன், இருக்கேன். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு பெரியவர் சொன்ன மாரி, எப்போ வரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்ட்டா வருவாருன்னு கரெக்ட்டா வந்தாரு. எந்த நேரத்துக்கு வரணுமோ, ஆ. அந்த நேரத்துக்கு பளிச்சுன்னு வந்தாரு. மாஸ்டர்லி இன்னிங்ஸுங்க. அதாவது இந்த 97 நாட் அவுட்டுங்கிறது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு 97 நாட் அவுட் உண்டு. ம், ம். 1974, 75ல சென்னை டெஸ்ட்ல குண்டப்பா விஸ்வநாத்தோட ஒரு அந்த அந்த பேஸ் பேட்டரிக்கு அகைன்ஸ்டா ஓகே. அவர் ஆடின ஒரு 97 நாட் அவுட் இருக்கு பாருங்க. அது வந்து இன்னி வரைக்கும் கிரிக்கெட் உலகத்துல எல்லாராலும் பேசப்படுற ஒரு இன்னிங்ஸ். ம், ம், ம். அதுக்கு அது அந்த மாதிரி ஒரு 97 நாட் அவுட் நேத்திக்கு பார்த்தோம். இது வந்து T20 வரலாறுல என்னைக்கு இருந்தாலும் இந்த 97 நாட் அவுட்ட பேசுவாங்க. ஏன்னா, இந்த இந்த இன்னிங்ஸ் வந்து சும்மா ஒரு 97 ரன் அடிச்சுட்டு போறதுங்கிறது எவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, மேல போயிருக்காங்க 150 வரைக்கும் அதெல்லாம் கூட இருக்கு. ம். இன்னிங்ஸ்லாம் அந்த மாரியான இன்னிங்ஸ்லாம் இருக்கு. பட் இது வந்து ஒரு டீமோட பொறுப்ப தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டு, ஓப்பனிங் வந்துட்டு கடைசி வரைக்கும் டூ என்ஷூர் த விக்டரி ஃபார் த டீம். ஆடுவாங்க, அவுட் ஆயிடுவாங்க. பின்னாடி வரவங்க அந்த கேம முடிச்சுட்டு பண்ணுவாங்க. போவாங்க. இல்ல பின்னாடி வரவங்க சொதப்புவாங்க. ம், இந்த ம். மாரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து தோக்குற ஒரு டீம்ல போய் மாட்டும். அப்படிலாம் இருந்திருக்கும். இதே சஞ்சு அந்த மாரிலாம் ஆடி அவுட் ஆயிட்டு வந்திருக்காரு. ம்.